இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில நம்மள்ல நிறைய பேரு உணவுல விரும்பி சாப்பிட ஒண்ணா இந்த பீனட் பட்டர் இருக்குது. முக்கியமா இது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது ஆரோக்கியமானது தானா அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. நிச்சயமா ஆரோக்கியமானது. ஆனா, நீங்க அத எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் அந்த விஷயம் இருக்கு. அத பத்தி நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். இந்த பீனட் பட்டர் அப்படிங்கிறது வேர்க்கடலையை அரைத்து தயாரிக்கப்படுகிற ஒரு உணவுப் பொருள். இத அரைக்கும்போது அதிலிருந்து எண்ணெய் விடும். இதுல இனிப்பு கலந்து பிரெட்டு, சப்பாத்தி, தோசை போன்ற உணவுகளுக்கு தொட்டுட்டு சாப்பிடுறாங்க. பீனட் பட்டர் தயாரிக்க 80 முதல் 90% வேர்க்கடலை பயன்படுத்தப்படுதுங்க. சில கம்பெனிகள் கூடுதலா சோயா எண்ணெயோ அல்லது பாம் ஆயிலோ சேர்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இதுல அதிக இனிப்பு சுவைக்காக 10 கிராம் சர்க்கரையை சேர்க்கிறாங்க. 100 கிராம் பீனட் பட்டர்ல 550 கலோரிகள், 25 கிராம் புரதம், 50 கிராம் கொழுப்புகள், கார்போஹைட்ரேட் 15 கிராம் இருக்குது. இதுல புரதம் அதிகமா இருக்கிறதுனால தசை வளர்ச்சிக்கும், உடல் எடை சீரா வச்சிருக்கவும் உதவி செய்யுது. உடற்பயிற்சி செய்றவங்களுக்கு இது மிகச்சிறந்த உணவு அப்டின்னே சொல்லலாம். இதுல உள்ள மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்புக்கள் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவி செய்யுது. இதுல நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைஞ்சிருக்கிறதுனால, இத சாப்பிட்டதுக்கு பிறகு நீண்ட நேரம் பசி எடுக்காது. இது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல விட்டமின் இ, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் இருக்குதுங்க. வேர்க்கடலை அப்படிங்கிறது ஆரோக்கியமான உணவு தான். ஆனா, இப்போ உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வேர்க்கடலைய வேக வச்ச காய்கறிகளோட சேர்த்து சாப்பிடுறது தான் ஆரோக்கியத்த தரும். ஆனா, இதுவே பீனட் பட்டர 4 பிரெட் துண்டுகளோட சேர்த்து சாப்பிடும்போது, இதுக்கு 30 கிராம் அளவில எடுத்துக்கொள்ளும் பீனட் பட்டர் மற்றும் கார்போஹைட்ரேட் ஆன பிரெட்டுகளும் சேர்த்து சாப்பிடும்போது, அது ஆரோக்கியமற்றதா கருதப்படுது. அதனால இது உடல் எடையை கட்டுப்படுத்தவோ, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவோ உதவி செய்யாது. அதிகமான பீனட் பட்டர் மாவுச்சத்து உள்ள உணவுகளுக்கு சைட் டிஷ்ஷா பயன்படுத்தப்படுறதுனால, ஆரோக்கியமானதா இது இருக்காது. நிறைய கடைகள்ல சர்க்கரை சேர்க்காத பீனட் பட்டர் கடைகள்ல கிடைக்குதுங்க. அத மட்டும் ஸ்நாக்ஸா சாப்பிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா, இது கூட மாவுச்சத்து சேர்ந்த உணவுகள சேர்க்கும் பொழுது, அதனுடைய அளவ பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி, அதிக அளவுல பிரெட், தோசை, பீனட் பட்டர் சேர்த்து சாப்பிடுறது கண்டிப்பா ஆரோக்கியமானது கிடையாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.